அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாத ராசி பலனில் இன்னைக்கு நம்ம மகர ராசிக்கு பார்க்க போகிறோம். அதான் மகரம் சொன்னால் காலபுருஷனுக்கு 10வது வீடு. இந்த ராசி அதிபதி எங்கே இருக்காரு? 3ஆம் வீட்டில் வக்ரம் ஆயிட்டார். இப்போ வக்ரமாகி ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார். ரேவதிங்கிறது என்னது? 6, 9 கூடிய நட்சத்திரத்தில் இருக்கிறனால நம்ம நவாம்சத்தில் வந்து அவர் தனுசு வீட்டில் இருக்கார். தர்ம திரிகோணத்தில் இருக்கிறாரு. அப்போ நம்ம சனி வக்ரம் ஆயிட்டாலே நம்ம என்ன செய்யணும்னா தர்மம் பண்ணணும் அப்படிங்கிறத ஓர்மை வச்சுக்கணும். ஓகேங்களா? சரி, ராசி போய் வக்ரமாயிட்டா இப்போ என்ன மாதிரி வேலை செய்வார்? 6, 9 கூட வேலை இருக்கிறனால நீங்கள் வந்து கடின உழைப்பாளியாக இருப்பீங்க. ஒரு அசாத்திய தைரியம் அது நல்லா இருக்கும். ஆனால் இது எல்லாமே இருந்தாலும் நம்ம மனசு உள்ளுக்கு ஏதோ ஒரு புரியாத சோகம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ராசிபதி வக்ரமாக இருக்கார் பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் வந்து வெளிநாட்டு வேலைக்காக ஏதாவது 6, 9ஓட வேலை செய்கிறனால ஒரு வேலைக்காக நீங்கள் இடம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே குழந்தைகளுக்கு படிப்புக்காக ஒரு இடம் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உயர்கல்வி படிக்க போகலாம், வெளிநாட்டில் போய் படிக்க போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் ஏதோ ஒரு புரியாத இதாக நம்ம இருக்கிறனால வக்ரமாக இருக்கிறனால நீங்கள் ஒரு தான தர்மம் செய்தீங்கன்னா அது யாருக்கு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு ஒன்றில் செய்யணும். பொதுவாகவே நம்ம மோட்ச திரிகோணத்தில் பிறந்திருக்கோம் இல்லையா? மோட்ச திரிகோணத்துக்குள்ள பொருளாதாரம் வரணும்னா நீங்கள் இறை வழிபாடு செய்து தான தர்மம் செய்தால் தான் நாம் நல்லபடியாக வாழறதுக்கு வழிவகுக்கும். அப்போ நீங்கள் இப்போ கோவிலுக்கு பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு ஆதரவற்றவங்களுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இந்த வக்ர இது வந்து நிவர்த்தி ஆகும். ஓகேங்களா? சரி, அப்புறம் செவ்வாய் பாருங்கள் 4, 11க்கு அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்காரு. 6ஆம் வீட்டில் பாவ கிரகங்கள் இருக்கிறது நல்லது தான். அது இப்போ குருவோட 3, 12ஆம் அதிபதியுடைய சாரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்? வீடு இடம் மாறக்கூடிய சூழ்நிலை வரும். இப்போ நிறைய பேர் வாடகை வீட்டில் இப்போ இருந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களா. இப்போ ஒரு இடம் மாற்றத்தினால ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா ரியல் எஸ்டேட் இப்போ டாப் லெவலில் இருக்கும். ஏன்னா நமக்கு 6ஆம் அதிபதி 9ல் போய் உச்சமடைகிறார். அப்போ நீங்கள் இப்போ ஒரு இடம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரியல் எஸ்டேட்டு போலீஸ் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ அதிக வேலையாக இருக்கும். இப்போ நாட்டிலே நம்ம பார்க்குறோம் இல்லையா? போலீஸுக்கு தான் இப்போ அதிக வேலை. அப்போ வேலை அதிகமாக இருக்கிற செவ்வாய் வந்து செப்டம்பர் 18ஆம் தேதி வரை இதில் தான் இருப்பார், பகை வீட்டில். இந்த வீட்டில் இருந்து அவர் செவ்வாய் அங்கே நீசபங்கமாக ஆகிறது வரைக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கெல்லாம் அதிகமான வேலைகள் ரொம்ப இருக்கும். இதுவே 6 ஒரு நேரத்தில் கடன் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்கள், சூரியன் 8ஆம் வீட்டு அதிபதி. 8ல் சூரியன் இருந்தானே எப்படின்னா பொதுவாகவே மகராசிகாரனுக்கு அஷ்டமாதிபதி சூரியன். சூரியன் யார்? காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு, கலைகளுக்கு தேவன் சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒரு சம்பாத்தியக்காரர், அரசுக்காரர். இவர் போய் 8ல் போய் மகராசிகாரங்களுக்கு அஷ்டமம் ஆகிறாரு. அது இப்போ இந்த மாதம் பூராவே அவர் அதிலே இருக்கிறார். அப்போ இருக்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி சூழ்நிலை? பொதுவாகவே மகர ராசி மகளக்கிழங்கு தந்தை வழி உறவுகள் மூலம் ரொம்ப நெருக்கமே இருக்காது. ஒன்று அவங்க படிப்பூர்வமாக சீக்கிரமாக பூர்வீகத்தை விட்டு வெளியில் போயிடுவாங்க. வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்பா கூட ரொம்ப உறவுகள் அதிக விரிசல்கள் தான் அதிகமாகவே இருக்கும். அப்போ இந்த சூரியனுங்கிறது நம்மளுக்கு சாமர்த்தியசாலின்னு சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதம் அவர் அஷ்டமத்திலே இருக்கன்னா ஆயுள் பலம் கூடுதல். ஆனால் நீங்கள் எல்லாருமே கட்டுப்படுத்தி வைக்கணும்னு அந்த குணத்தை மட்டும் மாற்றிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்கிற குணத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா நமக்கு சண்டை சச்சரவு இல்லாமல் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அடுத்து புதனை பாருங்கள் 9ஆம் அதிபதி 6, 9க்கு உச்சம் இருக்கார். பொதுவாகவே எந்த ஜாதகத்தில் இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலுமே பாக்கியாதிபதி உச்சம் பெற்றாலே அவங்க ஒரு அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். அப்போ இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ பாக்கியாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறாரு. அதான் ஒரு சங்கடம் வரும்போது ஒரு இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சூரியன் வந்து 8ஆம் வீட்டில் அது ஒரு மாதம் இருந்தாலும் காலபுருஷனுக்கு அது 5வது வீடாக இருக்கிறனால 5ஆம் இடம்னு சொல்ல சந்தோஷம். 8ஆம் இடம்ங்கிறது அவமானம். ஒரு மீட்டிங்கில் போயிருக்கீங்கன்னு வச்சுக்கிங்களா, ஒரு 2 மணிக்கு ஒரு மீட்டிங்னா கடைசி வரைக்கும் நல்லா சந்தோஷமாக போயிட்டுருக்கோம். கடைசி நேரத்தில் என்ன செய்வாங்க? ஒரு அவமானத்தை பட்டுருவோம். அது வந்து ஏதாவது ஒரு இதில் தந்துடுவாங்க. அதில் இப்போ நம்ம நிவர்த்தி பண்ணது புதன் பாக்கியாதிபதி அதிர்ஷ்டமாக இருக்கிறாரு. அப்போ பாக்கியாதிபதி என்ன மாதிரி வேலை செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெளிநாட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? அப்போ வேலைக்கு ஒரு இது இருக்குது. பொதுவாகவே நீங்கள் பேச்சு திறமையில அசாத்தியசாலி. இப்போ ஜோதிடராக இருக்கட்டும், வக்கீலாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் இப்போ பேச்சியால் வரக்கூடிய அக்கௌண்ட்டில் இருக்கட்டும், தகவல் தொடர்பில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் வேலை அமோகமாக இருக்கும். இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ குழந்தைக்காக, ஏன்னா புதன் வந்து நேராக சனி பகவானை பார்க்குறாரு. சனியும் புதனோட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அப்போ இந்த 2 கிரகமே அலி கிரகமாக இருக்கனால குழந்தைக்கு இப்போ இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டாக ஏதோ நீங்கள் எடுக்க வேண்டாம். எடுக்காமல் இது போல புதன் மாறின பிறகு அந்த ட்ரீட்மெண்ட்டை தொடங்குங்க. அதுமாதிரி சுக்கிரன் 10ல் இருக்கார். யோகாதிபதி சுக்கிரன் 10ல் இருந்தால் நம்ம அமோக வளர்ச்சி. எதுலாம் அமோக வளர்ச்சி? அதாவது சுக்கிரனோட காரங்களான ஜவுளி கடையாக இருக்கட்டும், நகை கடையாக இருக்கட்டும், இது கலைத்துறை
அத்தனை பியூட்டி பார்லர் எந்த மாதிரிலாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் பூராமே சுக்கிரன் உங்களுக்கு அமோக வளர்ச்சி தராரு. உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், 12ஆம் அதிபதி உச்சம், 6ஆம் அதிபதி உச்சம், 8ஆம் அதிபதி அவர் வீட்டிலே இருக்கார். 6, 8, 12 நல்ல டாப்பாக இருக்குங்க. அதனால் எந்த ஒரு சங்கடம் தந்தாலும் கடைசியில் ஒரு நிவர்த்தி தந்துடுவார். ஓகேங்களா? சரி, என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.